ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா நேற்று வீடியோவே காணோம், எடிட்டை மட்டும் போட்டுட்டு இந்த லில்லி பையப்பில் எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக நான் ட்ரெய்லரே போடாமல் மெயின் பிக்சர் காட்டினா அவங்களுக்கு எப்படி புரியுமா? அதுதான் அதனால தான் நான் சரி இதை எடிட் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஸோ அடுத்த நாள் போடலாம் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் OT7 ட்ரெய்லர். ஸோ நான் போடுறேன், ஓகேவா? இது மை டார்க் ஷேட் லவ்வோட ஸ்பெஷல் பார்ட். எல்லாருமே அது ஏன் சேட் எண்டிங் கமெண்ட்டில் கேட்டீங்க. நான் ஒன்று மட்டும் சொல்லட்டா, எப்பயுமே என் சேனலில் சேட் எண்டிங் வராது. அப்படியே நான் சேடாக கொண்டு போனாலும் ஸ்பெஷல் பார்ட் போட்டுருவான், ஓகேவா? நீங்களாம் கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஸ்பெஷல் பார்ட் கேட்குறாங்க, போடுவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு. என்னால் நேற்று ரெக்கார்ட் பண்ணேன். பட் சரி ட்ரெய்லர் போட்டுட்டு அப்புறம் போடலாம் அப்படின்னு யோசித்து வச்சுட்டேன். ஸோ ஐ எம் ரியலி சாரி. நான் போடுறேன், எனக்கு முடிஞ்சால் நான் லைவ் வருவேன், ஓகேவா? உங்கள் எல்லா செல்லக்குட்டீஸையும் நான் பார்க்க ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கேன், ஓகேவா? நான் வரேன். அண்ட் ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நசன்னு பேசியாச்சு. இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் ஒரு வீடை தான் காட்டுறோம். அங்கே அவ்வளோ பெரிய லக்ஸரிஸ் ஆன வீடெல்லாம் கிடையாதுடா. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே அழகாக ஒரு குட்டிசு வீடு. இப்போ அந்த குட்டிசு வீட்டை ஜூம் வச்சு பார்த்தோம்னா டே தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நார்மலாக குக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பேக் சைடில் ஒருத்தர் ஹக் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தா டேயோட குழந்த. அவ பேர் நோவா, ஓகேவா? குட்டி குழந்த தான். காலை அப்படியே இறுக்கமாக போட்டுச்சுக்கிட்டு பப்பா என்ன பப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இப்போ டே தான், ஓ நோவாமா நீ எஞ்சிச்சிட்டியா அப்படின்னு கேட்கப்போ, எஞ்சிச்சிட்டேன் பப்பா, நீ என்ன பப்பா பண்ணுற அப்படின்னு கேட்கப்போ, சமைச்சிட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லவும், பாப்பா வா பாப்பா விளையாடலாம் அப்படின்னு நோவா சொல்ல, இப்போ சரிதான் உன் டேடா கிட்ட போய் விளையாடுடா அப்படின்னு சொல்லவும், டேடா இப்போ தான் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, இப்போ டே தான், அவன் களைப்பாக இருப்பான், சரி வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவும் நோவா கூட உட்காந்து விளையாண்டுட்ருக்காரு. இப்போ ஸ்டெப்ஸ்லேருந்து யாரோ கீழே இறங்கி வர சத்தம் டேக்கு கேட்குது. ஸோ டேக்கு கேட்டோடனே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், வரான்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டர்னர் டைனிங் எவ்வளோ உட்காராங்க. அப்சல்யூட்லி அது யாருன்னா நம்ம ஜேகே தான். இப்போ ஜேகே உட்காந்துட்டு டே என்ன குக் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கவும், இது குக் பண்ணியிருக்கா, உனக்கு பிடிச்சதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜேகேக்கு பிடிச்சது எல்லாமே குக் பண்ணி அவர் சர்வ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நோவா தான், பாப்பா எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லவும், சரி நோவா ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே நோவாக்கு ஃபீட் பண்ணி விடுறாரு. என்ன நடக்குதுன்னு குழப்பமாக இருக்கா? ஸோ அங்கே நான் போன சீன் நான் எங்கே விட்டுருந்தேன், ஜேகேக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அதோடு விட்டுருவேன். ஆக்சுவலாக அது ஃபுல்லாக இப்போ டேவோட ட்ரீம் தான். ஆக்சுவலாக ஒரு கோமா போயிருப்பார்ல, அதில் இந்த ட்ரீம். ஆக்சுவலாக ப்ரெசண்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஜேகே அழுதுகிட்டே இருந்திருப்பார். பட் ஜேகேவோட அம்மா இறந்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். பட் ஜேகே இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் அந்த டிப்ரெஷன் போய் மாஃபியாவாகி அண்டு மாஃபியாவாகவே இறந்து, அதெல்லாம் டேவோட ட்ரீம், ஓகேவா? இப்போ டே தான் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாரு இதெல்லாம். மை காட், அதெல்லாம் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஜேகே பார்த்துட்டு ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜேகே நான் சொன்னேன்ல எனக்கு அந்த ட்ரீம் அப்படின்னு சொல்லவும், டே இன்னும் நீ மறக்கலையா அப்படின்னு கேட்கவும், எப்படா நீ மறக்க சொல்கிற, அது நீ இறந்ததுடா அப்படின்னு சொல்லுவோம். டே ஏண்டா ஏன் அதான் உயிரோடு இருக்கல அப்படின்னு சொல்லவும், சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. ஒரு மாதிரி சேடாகவே உட்காந்துருக்காரு. இப்போ ஜேகே அதை பார்த்துட்டு டேவை அப்படியே லிஃப்ட் பண்ணி அவர் லேப்பில் உட்கார வச்சுட்டு, டே இங்கே பாரு, நான் இங்கே தான் இருக்கேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்,
லைஃப் லாங் உன் கூட தான் இருப்பான், அதுக்கு இந்த ரிங்கு தான் சாட்சி அப்படின்னு வந்து சொல்லவும், அந்த ரிங்கை இப்போ வந்து டே வந்து பார்க்குறாரு. அந்த ரிங் என்ன ரிங்குன்னா வெட்டிங் ரிங் தான். அதை பார்த்துட்டு ஜேகே ஆனால் இருந்தாலும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி திணற. இப்போ ஜேகே வந்து பார்த்துட்டு, டே இங்கே பாரு, நான் தான் உயிரோடு இருக்கேன்ல, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தையும் இருக்குது, ஓகேவா, எதையும் நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்காதட்டே அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ டே அதை கேட்டுட்டு, சரி ஜிகே ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, அது ஜஸ்ட் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வந்த ஒரு இமேஜினேஷன், ஓகேவா, நீ அதை பிடிச்சி குழப்பிக்கிட்டே இருக்காத அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ டே அதை கேட்டுட்டு சரி ஜேகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ நோவா வந்து பார்க்குறாங்க. நோவா வந்து அழகாக உட்காந்து குட்டி குழந்தை தானே உட்காந்து ப்ளே பண்ணி விளையாண்டுட்டுருக்கு. இப்போ வந்து நோவா தான் பாப்பா அப்படின்னு வந்து கூப்பிட, என்னம்மா அப்படின்னு வந்து கேட்காம, பாப்பா எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும், இல்லை தம்பி பாப்பா வேணும் அப்படின்னு சொல்ல, இப்போ டே தான் அப்படியே ஷையில் வந்து குனிஞ்சிக்கிட்டாரு. நோவா என்ன கேட்குற நீ, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி கேளு நோவா அப்படின்னு வந்து சொல்லுவேன். இப்போ ஜிக்கு வந்து ஒரு நக்கலான ஸ்மைலை போட்டுட்டு, பாத்தியா அவளுக்கு தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா வேணுன்றா, உனக்கு என்னடா அப்படின்னு வந்து அது ஒரு மாதிரி கேட்கவோ டே வந்து ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு, ஜிக்கு என்ன அவள் கூட சேர்ந்துட்டு என்னடா வேலை பார்த்துட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லுவான். ஐயோ ஏன்டா இவ்வளோ ப்ளஷ் ஆகுற அப்படின்னு வந்து சொல்லுவோம். டேய் ஜிக்கி அடிச்சிடுவேன், பார்த்தேன்னா அடிச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்போ டே வந்து ஜேகே பிடிச்சி அடிச்சிட்ருக்காரு. ஜேகே தான் சரி 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 விதி 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 அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்போ ஜேகே தான் சரி வாங்க எல்லாருமே போகலாம் வெளியே அப்படின்னு வந்து சொல்லோன்னே, இப்போ டே வந்து முழிக்கிறாரு. எங்கே அப்படின்னு வந்து கேட்கவும், இவங்கியோட மேரேஜ் தெரியுங்களா டே இன்னைக்கு அப்படின்னு கேட்கப்போ, அப்போ தான் டேக்கு ஞாபகமே வருது. ஐயோ ஐயோ நான் மறந்துட்டேன் ஜிக்கி, இன்னைக்கு ஜென்வினுக்கு வெட்டிங் தானா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் உன்னோட மச்சானுக்கு தான் இன்றைக்கி வெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லவும், டே தான் அப்படியே குட்டு மேலே போயிட்டு கிளம்புறாரு. நோவாவே கிளப்புறாரு. இது ஜிக்கி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. ஐயோ இவன் மறந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்போ ஃபோன் எடுத்து சிவாவுக்கு கால் பண்ணிட்டோ, டே நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்டா, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ வந்து அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துகிட்ருக்கு. இப்போ டேவும் வந்து கிளம்பி வந்துட்டார். ஜிக்கி போகலாம் அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ நோவாவை தான் காட்டுறோம். நோவா அழகாக ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கா. குட்டி பொண்ணு தான், ஒரு 3 or 4 ஏஜ் அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ குட்டி பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அழகாக ட்ரெஸ் மாற்றி ப்ளூ கலர் கவுனு, ஸோ தலைவாரி அங்கே பொட்டு வச்சு லைக் எல்லாமே பண்ணியிருக்காரு டே. இதை பார்த்துட்டு ஜிக்கி தான், நோவாமா நீயா இது அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி ஷாக்காக முடிக்கிறாரு. இது டே பார்த்துட்டு ஜேகே முதுகிலையும் ஒன்று வச்சுட்டு, என்னடா நான் தான் கிளப்பி விட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஐயோ டீ அவள் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். தெரியுது, சரியா வா போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இப்போ 3 பேருமே கார் எடுத்து கிளம்புறாங்கடா. இப்போ எங்கன்னா டேரெக்டாக பீச் ஏரியா தான். பீச் ஏரியாவுக்கு வந்தோடனே அங்கே பார்த்தோன்னா ஹியூமன்னா 2 பேருமே நிற்கிறாங்க ஸ்டேஜில். லைக் ஒருத்தர் கை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இதை டே பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம். டேய் மச்சான் என்னடா இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குவான். இல்லைடா லேட் ஆயிடுச்சு, நான் மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். என்னடா மச்சானோட கல்யாணத்தை மறந்துட்டியா அப்படின்னு வந்து சொல்லுவான். டே இவ்வளோ ஷாக் ஆகாத, மறந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படின்னு நிற்கிறாரு. ஜேகே பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு. இப்போ ஜேகே வந்து சைட் ஐஸில் யூங்கிக்கு ஒரு கண்ணடிக்க, இப்போ வந்து யூங்கி வந்து ஜிமினோட கையை பிடிச்சி அப்படியே கீழே இறங்குறாரு. டே பார்த்துட்டு அப்படியே முழிக்கிறாரு. டே என்னடா அப்படின்னு கேட்கவும், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்போ ஜேகே பார்த்து கொண்டு போடா அப்படின்னு சொல்லவும், இப்போ வந்து வாட்டே அப்படின்னு வந்து சொல்லவும், ஜிகே என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து கேட்கவும், அமைதியாக வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்போ வந்து ஜேகே தான் டேயோட கையை பிடிச்சிட்டு அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கிறாரு. ஏறி நின்றுட்டு இப்போ யோங்கி தான் ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து ஜேகே கையில் வந்து ஒரு மாதிரி மறைக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது டே வந்து நோட்டீஸ் பண்ணலை. இப்போ டே தான், ஜிக்கி என்ன ஜிக்கி இது அப்படின்னு கேட்கவும்,
அமைதியாக இருட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஐம் ரியலி சாரி. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஐம் ரியலி சாரி. உன்னைய நான் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. என்னைய நீ அகெயின் அக்செப்ட் பண்ணி அகெயின் என்னைய மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு வந்து கேட்கவும் இது டே வந்து கேட்டுட்டு கன்ஃபார்ம் ஜிக்கி நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து ஜிக்கி தான் அப்படியே வந்து நீடோன்னு போட்டுட்டு அந்த ரிங்கை எடுத்து அவர் டேவோட கைக்கு வந்து போட்டு விடுறாரு. டே அதை பார்த்துட்டு ஒரு பிரைட் ஸ்மெல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஜிக்கி அப்படின்னு வந்து சொல்லவோ இது ஜிக்கி கேட்டுட்டு ஐ லவ் யூ டூ டே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஓகே செல்ல ப்ளீஸ் இந்த ஸ்பெஷல் பார்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. அண்ட் டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.